அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் சுட்டுக் கொல்லப்பட்ட வழக்குல பவாரியா கொள்ளையர்கள் மூவருக்கு ஆயுள் தண்டனை விதிச்சு சென்னை மாவட்ட கூடுதல் அமர்வு நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. திருவள்ளூர் மாவட்டம் கும்மிடிப்பூண்டி தொகுதி அதிமுக முன்னாள் எம்எல்ஏ சுதர்சனம் கடந்த 2005ஆம் ஆண்டு வடமாநிலத்தை சேர்ந்த 6 பேர் கொண்ட கும்பலால் துப்பாக்கியால சுட்டுக் கொல்லப்பட்டாரு. பின்னர் அந்த கும்பல் சுதர்சனம் வீட்டில் இருந்த 62 சவரன் நகை பணத்தை கொள்ளையடித்து தப்பி செல்ல முயன்றிருக்கு. கொள்ளைக்காரர்களை பிடிக்க அப்போதைய ஐஜி ஜாங்கிட் தலைமையில் தனிப்படை அமைக்கப்பட்டு ஹரியானா மாநிலத்தை சேர்ந்த பவாரிய கொள்ளையர்கள் 9 பேர் கைது செய்யப்பட்டிருக்காங்க. இவர்கள சிறையில் இருந்த ஓம் பிரகாஷ் உட்பட 2 இறந்து விட்டாங்க. ஜாமீனில் வெளியே வந்த 3 பெண்கள் தலைமறைவாகினாங்க. இதைத் தொடர்ந்து மற்ற 4 பேர் மீதான வழக்கு விசாரணை சென்னை 15வது கூடுதல் அமர்வு நீதிமன்றத்தில் நடந்து வருது. 20 ஆண்டுகளாக நடைபெற்ற இந்த வழக்குல அனைத்து தரப்பு வாதங்களும் முடிவடைந்த நிலையில குற்றம் சாட்டப்பட்ட ஜெகதீஷ், ராகேஷ், அசோக் ஆகியோர் குற்றவாளி என நீதிமன்றம் தீர்ப்பளிச்சிருக்கு. குற்றவாளிகள் ஜெகதீஷ், அசோக் ஆகியோருக்கு தலா 4 ஆயுள் தண்டனையும் தலா 40,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு. மற்றொரு குற்றவாளியான ராகேஷுக்கு 5 ஆயுள் தண்டனையும் 50,000 ரூபாய் அபராதமும் விதிக்கப்பட்டிருக்கு.